Hello students, today we discuss what is meant by Zwitter ion and isoelectric point and how do you calculate isoelectric point of amino acid. First take the definition. Zwitter ion is a molecule that contains an equal number of positively charged and negatively charged functional groups. The net charge of the entire molecule will be 0. That means Zwitter ion is a dipolar ion, electrically neutral. Okay, best example பார்த்தீங்கன்னா amino acid and sulfonylic acid. இப்போ amino acid and sulfonylic acid எப்படி Zwitter ion exist பண்ணுதுன்னு பார்க்கலாம். Okay, amino acid is nothing but the substituted methane. அதாவது மீத்தேனில் உங்களுக்கு கார்பாக்சிலிக் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கும், தென் அமினோ குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கணும். ஓகேயா, இதுதான் அமினோ ஆசிட். இப்போ when we take the amino acid in aqueous solution the இது வந்து புரோட்டான் டோனர், கார்பாக்சிலிக் குரூப் வந்து புரோட்டான் டோனர், இது புரோட்டான் அக்செப்டர். ஓகே, இப்போ in aqueous solutionல பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டான் மைக்ரேட் ஃப்ரம் கார்பாக்சிலிக் குரூப் டு அமினோ குரூப் to form dipolar ion, which is otherwise called as Zwitter ion. Okay, இப்போ sulfonylic acid எடுத்துக்கலாம். Sulfonylic acid is nothing but para amino benzene sulfonic acid H. Okay, இப்போ in aqueous solution ல பார்த்தீங்கன்னா aqueous solution the proton from the acid group migrate to the basic group to form Zwitter ion NH3 plus SO3 minus. ஓகே, எப்போ போத் இந்த அசிடிக் அண்ட் பேசிக் குரூப் வந்து ஒரு மாலிகுலில் இருக்கும் பொழுது இந்த Zwitter ion ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேயா, இப்போ நம்ம ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இது வந்து புரோட்டான் டோனார், இது வந்து புரோட்டான் அக்செப்டார்னு நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு Zwitter ion ஃபஸ்ட் எழுதிக்கலாம். N வந்து H3N plus CHR then COO minus. ஓகேயா, இப்போ இதில் இந்த அமினோ ஆசிடுக்கு காஞ்சுகேட் ஆசிட் எழுதுங்க. காஞ்சுகேட் ஆசிட் எப்படி போடுவீங்க? இது ஹெச் ப்ளஸ்ஸை ஆட் பண்ணுவீங்க. ஓகே, இதுதான் புரோட்டான் அக்செப்டார். ஓகேயா, அப்போ NH3 ப்ளஸ் CHR COOH. ஓகேயா, இப்போ இதில் காஞ்சுகேட் பேஸ் போடலாம். காஞ்சுகேட் பேஸ்னால் புரோட்டானை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எழுதணும். ஒரு மாலிகுல் கொடுத்து காஞ்சுகேட் ஆசிட் கேட்டாங்கன்னா புரோட்டானை ஆட் பண்ணுங்கள், காஞ்சுகேட் பேஸ் கேட்டாங்கன்னா புரோட்டானை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போடணும். ஓகேயா, NH2 CHR தென் COO மைனஸ். ஓகேயா, இது வந்து உங்களுக்கு காஞ்சுகேட் பேஸ். ஓகேயா, இது காஞ்சுகேட் ஆசிட், இது வந்து டைபோலார் அயான், இல்லைன்னா அதர்வைஸ் கால்ட் அஸ் Zwitter ion. ஓகேயா, இப்போ நம்ம எடுத்திருக்க அமினோ ஆசிட் வந்து இன் நியூட்ரல் சொல்யூஷன், நியூட்ரல் மீடியத்தில் இருக்கும்பொழுது இந்த 3 ஸ்பீசிஸும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். அதை ஈக்லிபிரியத்தை மெயின்டைன் பண்ணும். ஓகேயா, அப்போ இது நம்ம வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா K1 எழுதிக்கலாம், இது K2 போட்டுக்கலாம். ஓகேயா, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த அமினோ ஆசிடில் இஃப் யூ டேக் த அமினோ ஆசிட் இன் அசிடிக் மீடியம். ஓகேயா, இன் அசிடிக் மீடியத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த இந்த Zwitter ions வந்து accept the proton from the acidic medium and converted into conjugate acid. ஓகேயா, அப்போ the concentration of conjugate acid will exceed the equilibrium and under the influence of electric field the acidified amino acid will migrate towards cathode. ஏன்னா அப்போ cations will exceed the equilibrium. Cations will be more than anions in acidic condition. ஓகேயா, but if we take the amino acid in alkaline medium, அதாவது இன் பேசிக் மீடியத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேசிக் மீடியத்தில் நமக்கு இந்த Zwitter ion வந்து OHோட ரியாக்ட் பண்ணி இந்த H ப்ளஸ் OHோட சேர்ந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ நமக்கு காஞ்சுகேட் பேஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாயிரும். அப்போ காஞ்சுகேட் பேஸ் அதிகமாகுது அப்படின்னா என்ன? நெகட்டிவ் சார்ஜ் வில் பி மோர் தேன் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸீட் த ஈக்லிபிரியம் அண்ட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த
alkaline amino acid move towards the anode. ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட். ஓகேயா, இப்போ பர்ஹாப்ஸ் அப்போ at some intermediate pH உங்களுக்கு no such migration of ions will take place because at that pH value electrically neutral Zwitter ion dominate the equilibrium. ஓகேயா, அப்போ நமக்கு வந்து ஈக்லிபிரியம் அந்த மைக்ரேஷன் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ் வந்து நடக்காது. அந்த பர்டிகுலர் பாயிண்டில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான் தான் உங்களுக்கு ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, இப்போ வந்து இந்த 2 செட் ஆஃப் ஈக்லிபிரியம் ரியாக்ஷனாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கான்ஜுகேட் ஆசிட் gives டைபோலார் அயான், அதாவது எப்படி ஒரு புரோட்டானை லாஸ் பண்ணி நமக்கு டைபோலார் அயான் வரும். ஓகே, ஒரு புரோட்டான் லாஸ் ஆகுது இப்படி வச்சுக்கோங்க. அதாவது இதில் இருக்கிற H+ ரிமூவ் ஆனால் நமக்கு Zwitter அயான் ஃபார்ம் ஆகுது. ஓகேயா, இது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் K1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதுலேருந்து இப்போ ஃபர்தராக நம்ம வந்து pH, இது வந்து pH அந்த இது மைக்ரேஷன் வந்து பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் pH ஆஃப் த சொல்யூஷன். அதாவது அசிடிக் மீடியத்தில் இருக்கும் பொழுது நமக்கு pH வந்து லோ pHஆக இருக்கும். அப்போ வந்து நமக்கு லோவர் pH இருக்கும் பொழுது கேட்டையான் அதிகமாக இருக்குது, கேத்தோடில் மைக்ரேட் ஆகும் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இதுவே வந்து அசிடிக் பேசிக் மீடியம் இன்க்ரீஸ் ஆக பேசிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு pH வந்து ஹையர் pHஆக இருக்கும், ஹையர் pH வேல்யூ இருக்கும். அப்போ நமக்கு ஆனயான்ஸ் வந்து எக்ஸீட் த ஈக்லிபிரியம். அப்போ நம்ம வந்து ஆனோடுக்கு மைக்ரேட் ஆகும் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த Zwitter அயான், அதாவது டைபோலார் அயான் இது பை லாஸ் ஆஃப் புரோட்டான், இங்கே வந்து இந்த புரோட்டானை லாஸ் பண்ணி உங்களுக்கு கான்ஜுகேட் பேஸாக மாறுது. கான்ஜுகேட் பேஸ் ப்ளஸ் H+, புரோட்டான் வந்து லாஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்க, இது K2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதலாம். K1 இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Zwitter அயான் போடலாம், இல்லைன்னா டைபோலர் அயான் போடலாம். இது into concentration of H+ ion then divided by concentration of conjugate acid. ஓகேங்க, இதுலேருந்து கான்ஜுகேட் ஆசிடுக்கு நீங்கள் டிரைவ் பண்ணுங்கள். கான்ஜுகேட் ஆசிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு the concentration of Zwitter ion and concentration of proton by K1. ஓகேங்க, then K2 பாருங்க. K2 வந்து concentration of conjugate base and concentration of H+ divided by concentration of dipolar ion இல்லைன்னா otherwise Zwitter ion. ஓகேங்க, then concentration of base, conjugate base வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா K2 then Zwitter ion concentration divided by H+ concentration. ஓகேயா, இப்போ at isoelectric பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு there is maximum amount of dipolar ion. ஓகேயா, சின்ஸ் இந்த நெட் சார்ஜ் வந்து ஜீரோவாக இருக்கிறதுனால அப்போ நெட் சார்ஜ், அதாவது டைபோலார் அயான் மேக்ஸிமம் இருக்கும் பொழுது நெட் சார்ஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதாவது நெட் சார்ஜ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்ஜுகேட் ஆசிட் வில் பி ஈக்குவல் டு கான்ஜுகேட் பேஸ் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்க, இப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இதையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா Zwitter அயான் கான்சன்ட்ரேஷன் தென் H+ K1 ஈக்குவல் டு இது K2 இந்த போர்ஷன் எழுதுகிறேன். ஓகேங்க, ZH+. ஓகேங்க, இப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு H+ கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர். ஓகே, இது இங்கே வரும்ல ஈக்குவல் டு K1 K2. இதுக்கு pK வேல்யூ எடுத்திங்கன்னா 2pH கான்சன்ட்ரேஷன். ஓகேயா, H+ pH பார்த்தீங்கன்னா pHனா அட் இது ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்டில். ஓகேயா, இப்போ K1 into K2 வரும். ஓகேயா, அப்போ pHi
அதாவது concentration of H plus ion in இது at isoelectric point பார்த்தீங்கன்னா K1 into K2 K1 plus K2 into கிடையாது plus வரும் இங்கே into இருக்கு pH எடுக்கும்பொழுது இது plus ஆகும் ஓகேயா K1 plus K2 divided by 2 இதுதான் நமக்கு வந்து isoelectric point வந்து calculate பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஓகேயா இப்போ ஒரு சம் செஞ்சோன்னா இப்போ இந்த isoelectric point வந்து definition நோட் பண்ணிக்கோங்க if positively charged and negatively charged ions are exactly balanced there is no net migration the H plus ion concentration of the solution in which a particular amino acid does not migrate under the influence of electric field is called the isoelectric point of that amino acid. Amino acids எல்லா amino acidsக்கும் particular isoelectric point இருக்கு அதாவது particular pH rangeல உங்களுக்கு வேல்யூல வந்து உங்களுக்கு net migration வந்து 0 ஆயிரும் ஓகேயா அப்ப அத வச்சு ஒவ்வொரு amino acidsையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ நம்ம ஒரு இது क्वेश्चंस பண்ணலாம் ஓகேங்க இப்போ இந்த क्वेश्चन பாருங்க let us calculate the isoelectric point of glycine இப்போ glycine கொடுத்திருக்காங்க இதுல இந்த carboxylic group இந்த உடைய pKa வேல்யூ பாத்தீங்கன்னா 2.4 இந்த NH ammonium group ஓட pKa வேல்யூ வந்து 9.6 கொடுத்துட்டாங்க இதுக்கு நம்ம isoelectric point கண்டுபிடிக்கணும் ஓகேயா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன் இந்த காம்பவுண்ட் கம்ப்ளீட்டா in acidic solutionல இருக்கும் பொழுது ஓகேயா pH வந்து லோவா இருக்கும் பொழுது கம்ப்ளீட்டா acidic form இருக்கும் அப்ப இந்த கார்பாக்சிலிக் குரூப் வந்து COOH இருக்கும் அமீன் குரூப் வந்து அமோனியம் குரூப்பா இருக்கும் இது வந்து கம்ப்ளீட்லி இன் அசிடிக் மீடியத்துல இருக்கும் ஓகேயா பேசிக் மீடியத்துல இருக்கும்போது கார்பாக்சிலேட் அயான் அண்ட் அமீனா இருக்கும் அமீன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது பேசிக்கா இருக்கும் ஓகேயா இன்டர்மீடியேட் அந்த ஸ்விட்டர் அயான் ஃபார்ம்ல இருக்கும் பொழுது கார்பாக்சிலேட் அயான் அண்ட் அமோனியம் அயான் இப்படி இந்த ஃபார்ம்ல இருக்கும் இன்டர்மீடியேட்ல ஓகேயா அப்ப லோவர் pH ல இப்படி இருக்கும் ஹையர் pH ல எப்படி இருக்கும் தென் இன்டர்மீடியேட் pH அதாவது ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்ல இப்போ இந்த ஸ்விட்டர் அயானிக் ஃபார்ம்ல இருக்கும் ஓகேயா இப்போ நம்ம pKa வேல்யூ வந்து நோட் பண்ணுவோம் இதுல வந்து லீஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 2.4 ஓகேயா ஹையர் வேல்யூ 9.6 ஓகேயா இப்போ நம்ம இந்த இது below this point பாத்தீங்கன்னா most acidic formல இருக்கும் அப்ப இந்த காம்பவுண்ட கிளைசினை இப்படி எழுதுறோம் H3N plus CH2COOH இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் கம்ப்ளீட்லி acidic மீடியத்துல இருக்குது ஓகே pH ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆக எப்ப இது வந்து 2.4 கிராஸ் பண்ணுதோ அப்ப இந்த கார்பாக்சிலிக் குரூப்போட pH வந்து pKa வேல்யூ வந்து 2.4ல அப்ப இது வந்து புரோட்டானை லாஸ் பண்ணிருக்கோம் அப்ப NH3 plus நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன்னா புரோட்டான் லாஸ் ஆகி நமக்கு வந்து ஸ்விட்டர் அயான் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேயா தென் இந்த ஸ்விட்டர் அயான்லேருந்து புரோட்டான் லாஸ் ஆகி எப்போ இதோட pKa வேல்யூ ரீச் பண்ணுதோ அதுக்கப்புறம் வந்து இது புரோட்டானை லாஸ் பண்ணியிருக்கோம் அப்போ NH2 CH2COO மைனஸ் அப்போ இது ஹையர் pKa வேல்யூவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பேசிக் சொல்யூஷனாக இருக்குது ஓகேயா இப்போ நீங்கள் இது இப்போ நெட் சார்ஜ் பாருங்க நெட் சார்ஜ் பார்க்கும் பொழுது இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் நெட் சார்ஜ் இதுல 0 ஓகேயா இதுல மைனஸ் ஓகேயா இப்போ இந்த இந்த pH ரேஞ்சில பாத்தீங்கன்னா இந்த அமினோ ஆசிட் வந்து அல்கலைன் அமினோ ஆசிடா இருக்கும் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட் இப்போ இங்க வந்து அசிடிக் அமினோ ஆசிடா இருக்கும் அமினோ ஆசிட் மூவ் டுவர்ட்ஸ் கேத்தோட் இங்க பாத்தீங்கன்னா நெட் சார்ஜ் 0 ஆயிருச்சு does not migrate under the influence of electric field அப்ப இந்த இதுதான் நம்ம வந்து isoelectric point பார்க்கணும் pH பார்த்தோம்னா PHI isoelectric point பார்த்தோம் for the glycine பார்த்தோம்னா நீங்க இந்த 2 வேல்யூஸையும் 2.4 average பார்க்கணும் 9.6 divided by 2 இப்போ நமக்கு வேல்யூ 5.95 வரும் இதுதான் isoelectric point of glycine
நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் பார்க்கலாம், அமினோ ஆசிடுக்கு பார்க்கலாம். ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா இது வந்து குளுட்டமிக் ஆசிட். அப்போ அது அசிடிக் அமினோ ஆசிட், அது அசிடிக் அமினோ ஆசிட். இப்போ இதில் உங்களுக்கு நான் ஒரு ட்ரிக்கு கொடுக்குறேன். இப்போ பேசிக் அமினோ ஆசிடோ அசிடிக் அமினோ ஆசிடோ கொடுத்தாங்க அப்படின்னா இந்த அசிடிக் குரூப் 2 குரூப்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டோடைய ஆவரேஜ் பார்த்தா போதும், இதை நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. இதுவே பேசிக் அமினோ ஆசிட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அசிடிக் குரூப்பை இக்னோர் பண்ணிட்டு 2 அமினோ குரூப் இருக்கும்ல, அது ரெண்டோடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் கிடைச்சிரும். ஓகேயா, இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம், இது ஸ்டெப் வைஸ் பார்க்கலாம். ஸ்டெப் வைஸ் பார்த்தோன்னா இதில் வந்து பிகேஏ வேல்யூ பாருங்கள் போடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேயா, இப்போ இதில் லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.19, நெக்ஸ்ட் 4.25, நெக்ஸ்ட் வந்து நமக்கு 9.67. ஓகேங்க, இப்போ பிலோ திஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஆசிடிக் சொல்யூஷனாக இருக்கும் அமினோ ஆசிட். இப்போ கம்ப்ளீட்லி ஆசிடிக்காக இருந்துச்சுன்னா இது அமோனியமாக இருக்கணும், இது கார்பாக்சிலிக் குரூப்பாக இருக்கணும். அப்போ இந்த ஃபார்மில் இருக்கும் H3N plus CHCOOH தென் CH2CH2COOH, இந்த ஃபார்மில் தான் இருக்கும் பிலோ திஸ் பாயிண்ட். ஓகேயா, இது வந்து பிகேஏ வேல்யூ ஆஃப் இந்த குரூப் கார்பாக்சிலிக் குரூப். அப்போ ஆஃப்டர் திஸ் குரூப் வந்து இது கார்பாக்சிலேட் அயான மாதிரி இருக்கும், அதாவது H+ லாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆஃப்டர் திஸ் குரூப் வந்து அமினோ ஆசிட் வந்து இந்த ஃபார்மில் இருக்கும், COO minus CH2CH2COOH. ஓகேயா, இப்போ ஆஃப்டர் திஸ் அப் டு திஸ் பாயிண்ட் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் திஸ் வந்து இது H+ வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா, H3N plus CHCOO minus CH2CH2COO minus. ஓகேயா, இப்போ ஆஃப்டர் திஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட பிகேஏ வேல்யூ, அப்போ இது வந்து H+ லாஸ் பண்ணியிருக்கோம் அமோனியம் குரூப். அப்போ H2N then CH CH2 CH2COO minus COO minus charge. இது பாருங்க கம்ப்ளீட்லி பேசிக்காக இருக்குது. அப்போ pH இன்க்ரீஸ் ஆக அட் மேக்ஸிமம் pHல வந்து கம்ப்ளீட்லி பேசிக்காக இருக்குது அமினோ ஆசிட். இது லோவர் pH வேல்யூனா நமக்கு கம்ப்ளீட்லி அசிடிக் சொல்யூஷனாக இருக்கும் அமினோ ஆசிட். அப்போ இந்த இடத்துல நமக்கு நெட் சார்ஜ் பார்க்குறோம். நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இதில் இது நியூட்ரலாக இருக்குது. ஓகேயா, ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ 0 ஆயிடுது. தென் இங்கே -1, இது 2 மைனஸாக இருக்குது. ஓகேயா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அமினோ ஆசிட் வந்து அல்கலைன் அமினோ ஆசிடாக இருக்கும், மூவ் டுவர்ட்ஸ் ஆனோடு. இங்கே அசிடிக் அமினோ ஆசிட் மூவ் டுவர்ட்ஸ் கேத்தோடு. இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்குது. அப்போ டஸ் நாட் டேக் மைக்ரேஷன். ஓகேயா, இப்போ இந்த இடத்துல நம்ம pH பார்க்குறதுக்கு இந்த 2 pKa வேல்யூக்கு தான் நம்ம வந்து ஆவரேஜ் எடுப்போம். அதாவது ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் குளுட்டமிக் ஆசிட் இது. ஓகே, குளுட்டமிக் ஆசிட் பார்க்கும்போது 2.19 ப்ளஸ் 4.25 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3.22 வரும். இதுதான் ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் குளுட்டமிக் ஆசிட். ஓகேங்க, இப்படி தான். இப்போ இது மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஆசிட் 2 ஆசிட் குரூப்புக்கும் நம்ம ஆவரேஜ் எடுத்துருக்கோம். இதை வந்து இக்னோர் பண்ணியாச்சு. இதுதான் டிப்ஸ். இது வந்து ஒன்லி அசிடிக் அமினோ ஆசிட் அண்ட் பேசிக் அமினோ ஆசிட் தான் இது ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து ஹைட்ராக்சிலிக் குரூப் அமினோ ஆசிட் அண்ட் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட், அரோமேட்டிக் அமினோ ஆசிட்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் இப்படி நம்ம ஸ்டெப் வைஸ் போட்டு பார்த்து தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்க, இப்போ நான் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன். இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.